அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 14ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர, கஷ்டம் தீரலாம் நம்ம முருகப்பெருமானை மனசில் நினச்சி ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக இன்று மாலை 4:40 வரைக்கும் புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் இருந்தது. இது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரியது. யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு நிகரான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து தீரணும். அப்படிங்கும்போது பொதுவாக நாம் காலபைரவர் வழிபாட்டை எந்த நாளாக இருந்தாலும் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறப்பு. அதுவே வந்து அவருக்குரிய அந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பு. இன்றைக்கி நமக்கு ராகு காலம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருந்ததுங்க. ஏற்கனவே இந்த நேரத்தை தவற விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அடுத்ததாக இந்த நாளில் பொதுவாக செய்ய வேண்டிய, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு 2 வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்னுமே நமக்கு வந்து டைம் இருக்குது. இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொதுவாக செய்கிற பரிகாரங்களை கூட இனி செய்கிறதுனா செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு உண்டான பலனும் கிடைக்கணும், நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் கோவில்லையும் போய் வழிபாடு செய்யலை, வீட்லேயும் வழிபாடு செய்யலை, நீங்கள் சொன்ன அந்த பரிகாரத்தையும் நாங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா, அதாவது தேய்பிறை அஷ்டமி வழிபாடு வந்து செய்யலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய கர்ம வினைகள் யாவும் தீர்ந்து, கஷ்டங்கள் எல்லாமே தொலைந்து, உங்களுடைய விருப்பங்கள் யாவும் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும், இரவு தூங்கிறதுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக வந்து செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ஒரு அரை ஸ்பூனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இல்லையா, அதனால் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான துவரம்பருப்பை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. வெல்லமோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கும்போது தேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்ட நீங்கள் அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இல்லைனா கேட்டுக்கு வெளியில் கூட நீங்கள் இது போல் வந்துட்டு தூவி விட்டுறலாம். இது வந்து முதல் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், கர்ம வினைகள் எல்லாமே வந்து 100% வந்து நீங்கும். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கணும், டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி எங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இதை வந்து செய்யுங்க. என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து முழு கோதுமை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு கைப்பிடி எடுத்து வெளியில் நிலைவாசல் படிக்கு வெளியிலையோ கேட்டுக்கு வெளியிலையோ மரம் செடி குட்டியோ நீங்கள் வந்துட்டு தூவி விடுறது சிறப்பு. இல்லைங்க எங்ககிட்ட முழு கோதுமை இல்லை அப்படிங்கிறவங்க, கோதுமை மாவு இருக்குது இல்லையா, நம்ம சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாவை நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அஸ்காவோ இல்லை ப்ரௌன் கலரில், அதாவது ஜாகரி, வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேர்த்து லைட்டாக தண்ணீர் விட்டு பிசைஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் எங்கேயாவது மண் போன்ற இடத்துல போடலாம். இல்லைன்னா அந்த பவுடர் கூடவே இந்த சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வெளியில் வந்து போடலாம். அப்படி போடுறத விட உருண்டையாக பிடிச்சி போடுறது இன்னும் சிறப்பு. ஏன்னா அந்த மாவெல்லாம் நம்ம மண்ணில் போடும்போது அது மண்ணாக போயிடும், எந்த ஒரு ஜீவனும் எடுத்துக்க முடியாது. இதே வந்து நம்ம ஒரு உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சி போடும்போது கண்டிப்பாக அதை வந்து எறும்புகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உயிரினமோ வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏன் நம்ம கோதுமை நாளான இந்த பொருளையும் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக தேய்பிறை அஷ்டமி நாளில் கோதுமை நாள் ஆன பொருளை தெருநாய்களுக்கோ பசுமாட்டிற்கோ கொடுக்கறது வந்து சிறப்பு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் போய் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கோதுமை நாளான பிஸ்கட் வெளியில் கடையில் விற்பாங்க, நீங்கள் வாங்கி போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் கடைக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் கோதுமை வந்ததுன்னா அது கூட கொஞ்சம் இப்படி சர்க்கரை சேர்த்து நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கிறீங்களோ அங்கேருந்து கூட நீங்கள் அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி அதை தூக்கி போடலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து சொன்னேன்.
இப்போ நான் சொன்னது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளால் சுலபமாக வந்து செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். துவரம் பருப்பாகட்டும் கோதுமை மாவாகட்டும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே செய்கிறதுனால செய்யுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க. இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இன்றைக்கி நீங்கள் போய் காலபைரவர்கிட்ட வழிபாடு செஞ்சு என்ன முறையிட்டிருப்பீங்களோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாகவே நிறைவேறிடும். அதனால் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.